Hi friends, welcome to NAMMA VEEDU. இன்னைக்கு நம்ம வீட்டு சமையல் அறையில நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா வெண்டைக்காய் பிரட்டல் தாங்க நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும், ரொம்பவும் டேஸ்டா இருக்கும். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். ரொம்ப சிம்பிள் இன்கிரிடியன்ட்டை வச்சு நம்ம இதை ரெடி பண்ணலாங்க. இது ஒரு பர்ஃபெக்ட் ஈவினிங் ஸ்நாக்ஸா இருக்கும்னு சொல்லலாம். ஸோ நல்லாவே இருக்கும். ஸ்நாக்ஸாவும் நீங்க ரெடி பண்ணலாம். ஒரு சாப்பாட்டுக்கு ஒரு நல்ல சைடிஷாவும் இருக்கும். ஸோ இது ரொம்ப ஈஸி தாங்க. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. வெண்டைக்காய் ரொம்பவும் சத்துமிக்க ஒரு காய் தான். சோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. ஆனா அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சிருக்கேன். இது மிதமான ஹீட்ல இருக்கு. இப்போ நான் இதுல ஒரு கை அளவுக்கு உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேங்க. அடுத்தது அதுல பாதி கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். அடுத்தது ஒரு கால்வாசி அளவுக்கு மிளகு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துக்கோங்க. அடுத்தது கடலைப்பருப்புல பாதி கொத்தமல்லி எடுத்திருக்கேங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இதுக்கு காரத்துக்கு தகுந்த வரமிளகாய் எடுத்திருக்கேன். நான் இன்னைக்கு ஒரு 4 வரமிளகாய் எடுத்திருக்கேன். இதுவே கொஞ்சம் காரமா இருக்கும். ஸோ அதனால நான் 4 வரமிளகாய் எடுத்திருக்கேன். இப்போ இதெல்லாம் போட்டுட்டு லைட்டா இதை நம்ம வறுத்துக்கலாம். ஸோ ஆயில் எதுவுமே விட வேணாங்க, ரொம்ப ட்ரையாக தான் இருக்கணும். ஸோ இதை மிதமான ஹீட்டில் இந்த மாதிரி வறுத்துக்கலாங்க. இப்போ இது கூட நான் இன்னும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். ஸோ ரொம்ப மணமாக இருக்கும், ரொம்பவும் நல்லா இருக்கும். ஸோ அதனால் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். அடுத்தது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகங்க. ஜீரகம் ஆட் பண்ணும்போது இன்னும் ரொம்ப மனம் நல்லாவே இருக்கும். ஸோ அதனால நான் ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கிறேன். ஃபர்ஸ்ட் உளுத்தம்பருப்பு ஒரு கை எடுக்கணுமா, அதுல பாதி அரை கை கடலைப்பருப்புங்க. அதுல கடலைப்பருப்புல பாதி கொத்தமல்லி எடுத்திருக்கணும். ஸோ காரத்துக்கு தகுந்தது மிளகு நான் ஒரு ஸ்பூனும், வரமிளகாய் ஒரு 4 வரமிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா அரிசி ஒரு ஸ்பூனு, ஜீரகம் அரை ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்க, இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் இதை நம்ம நல்லா வறுத்துக்கலாம். அதனுடைய மனம் வரும், அப்பயே உங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்க கலர் எந்த அளவுக்கு சேஞ்சஸ் ஆயிருக்குன்னு. இப்போ இதை நாம ஆற வச்சு பொடி பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வெண்டைக்காய் ஆயிலில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ அதுக்காக நான் ஒரு கடாய் வச்சு அதில் ஆயில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கிற அளவுக்கு ஆயில் ஊற்றிருக்கேங்க. ஸோ இந்த ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் நான் இந்த மாதிரி சின்ன ரவுண்ட் பீசஸாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. ரவுண்ட் பீசஸாக ரொம்ப மொத்தமாக போடக்கூடாது, ரொம்ப ஸ்லைஸாக தான் சின்னதாக கட் பண்ணணும். இப்போ பாருங்கள் ஆயிலும் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நான் இந்த வெண்டைக்காய் எல்லாத்தையும் இது கூட நான் ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ இது எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகி வரணும். ஸோ அது வரைக்கும் நம்ம இது எண்ணெயிலேயே நல்லா இருக்கட்டும். இப்போ அதை அப்படியே லைட்டாக கிளறி விடுங்க. ஸோ இது ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். இதனுடைய டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்குங்க. ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இது இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் எண்ணெயில் போட்டாச்சு. இப்போ இது நல்லா இதாகுது. இது ஒரு 5 மினிட்ஸ்க்கு மேலே ஆகும். ஸோ நல்லா இதாகட்டும். லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேம் வேணாம், லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சு அப்படின்னா நம்ம போட்டதுலேருந்து அந்த வெண்டைக்காய் என்ன ஆகும்னா கொஞ்சம் நல்லா சுருங்கும். ஸோ அப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. இப்போ பாருங்க, நான் மறுபடியும் இதை கிளறி விட்டுறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் இருக்கட்டும். ஸோ அது வெந்துச்சா இல்லையான்னு நீங்கள் அது எடுத்து பார்க்கும்போதே தெரியும். அந்த வெண்டைக்காய் நல்லா சுருங்கி போயிருக்கும், அப்பயே நமக்கு தெரிஞ்சிருங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ இன்னொரு 2 மினிட்ஸ் ஆகட்டும். இப்போ பாருங்க, நான் எடுத்து காட்டுறேன். இப்போ பாருங்க அந்த வெண்டைக்காய் நல்லா சுருங்கிருக்கு. ஸோ இப்போ நம்ம இதை இன்னொரு பிளேட்டுக்கு நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் அந்த வெண்டைக்காய் நல்லா சுருங்கி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கணும். கலரும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். போட்டதுலேருந்து இப்போ கொஞ்சம் பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம இதை இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிடலாங்க. இப்போ பாருங்க, நான் இன்னொரு பிளேட்டுக்கு நான் மாத்துறேன். இப்போ இதை எடுத்தாச்சு. இப்போ அதே கடாய் வச்சிருக்கேன். இதுல இதை தாளிக்கிற அளவுக்கு நான் கொஞ்சமா ஆயில் விட்டுருக்கேங்க. இப்போ அந்த ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ ஆயில் ஓரளவுக்கு நல்லா ஹீட் ஆயிருக்கு.
இப்போ பாருங்க ஆயில் வந்து ஹீட் ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து நான் லைட்டாக வந்து கடுகு வந்து போட்டுக்கிறேங்க. கடுகு வந்து நல்லா பொரியட்டும். இப்போ கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ இது கூட நான் ஒரு 2 வரமிளகாய் வந்து கிள்ளி போட்டிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு முந்திரி பருப்பு, ஒரு 6-7 முந்திரி பருப்பு வந்து போடுறேன். இப்போ இந்த முந்திரி பருப்பும் மிளகாயும் போட்டதுக்கப்புறம் இதை லைட்டாக அப்படியே வணக்கி விடுங்க. இப்போ பாருங்க லைட்டாக வணக்கியாச்சு. இப்போ இது கூட நான் ஒரு கொத்து கருவேப்பிலை போடுறேன். அடுத்தது பெரிய வெங்காயங்க. ரொம்ப வெங்காயம் போட தேவையில்ல, சும்மா கொஞ்சோண்டு போட்டால் போதும். ஒரு 1/4 வெங்காயத்துக்கு கம்மியாக கூட போடலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ வெங்காயம் வந்து அதிகமாக தேவையில்லை. இந்த வெங்காயம் போட்டு நல்லா இது வணக்கி விடுங்க. வெங்காயம் வந்து ரொம்ப வணங்கணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை, லைட்டாக ஏதாச்சும் அப்படின்னா போதும். போட்டு ஒரு 2 மினிட்ஸ் ஆச்சுன்னா போதும். இப்போ நான் இது கூட வந்துட்டு லைட்டாக வந்து மஞ்சள் தூள் வந்து லைட்டாக ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது இது வந்து வரமிளகாய் தூளுங்க. இது பாருங்க இந்த அளவுக்கு தான் ஆட் பண்ணுறேன், ஏன்னா அதனுடைய டேஸ்ட் கொடுக்கறதுக்காக ரொம்ப லைட்டாக ஆட் பண்ணுறேன். அதே மாதிரி கொத்தமல்லி தூள் வந்து லைட்டாக, வரமிளகாய் தூள், கொத்தமல்லி தூள், மஞ்சள் தூளுங்க ரொம்ப 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 கம்மியாக தான் ஆட் பண்ணும், ஏன்னா நம்ம ஆல்ரெடி காரம் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் அதனுடைய ஃப்ளேவருக்காக நான் ஆட் பண்ணுறேன். இப்போ இது எல்லாத்தையும் வணக்கி விட்டுட்டு இந்த எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா வெண்டைக்காயை, அந்த வெண்டைக்காயை வந்து நம்ம இது கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெண்டைக்காயும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து நான் இப்போ தாங்க ஆட் பண்ணுறேன். ஸோ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. உப்பும் போட்டாச்சு. இப்போ இது நல்லா கிளறி விடுங்க. ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி விடுங்க. இப்போ இதில் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வறுத்தோம் இல்லைங்களா, அதை வந்து நான் பொடி பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பொடி தான் இப்போ இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பொடி வந்து காரத்துக்கு தகுந்த அளவு ஆட் பண்ணிக்கோங்க, எல்லாமே ஆட் பண்ண தேவையில்ல. ஸோ நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவே மணமாக இருக்கும். அதனுடைய பொடி பண்ணும் போதே தெரியும், அதனுடைய மனம் ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ அந்த பொடி தான் நான் இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். இந்த பொடி தாங்க இதுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டை வந்து ரொம்ப எடுத்து கொடுக்கறதே இதுதான். இப்போ பாருங்க இந்த மாதிரி போட்டாச்சு. ஸோ எந்த அளவுக்கு உங்களுக்கு பொடி வந்து காரம் தேவையோ அந்த அளவுக்கு இது கூட இந்த பொடி வந்து ஆட் பண்ணிக்கலாம், ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த பொடி வந்து கொத்தமல்லி வந்து கம்மியாக போடுங்க, உளுத்தம்பருப்பு தான் இதனுடைய டேஸ்ட்டு. ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு இது ரொம்பவே நல்லா இருக்கும். நான் சொன்ன அளவுக்கு போட்டீங்க அப்படின்னா போதும், அதனுடைய டேஸ்ட் வந்து கிடைச்சிரும். இப்போ பாருங்க நல்லா வணங்கிடுச்சு. இப்போ இதை நான் வந்து இன்னொரு பிளேட்டுக்கு வந்து மாத்துறேன். ஸோ அந்த பொடி போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் இருந்தால் போதும். நல்லா கிளறி விட்டு ஒன்னோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கிளறி விட்டுட்டு இது பண்ணிங்கன்னா போதும். இப்போ பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. ஸோ பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ டேஸ்ட்டும் அந்த அளவுக்கு இருக்குங்க, ரொம்பவே நல்லா இருக்கும். இது ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நம்ம இன்னைக்கு பண்ணியிருக்கோம். ஸோ இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, ஒரு நல்ல ஈவினிங் ஸ்நாக்ஸாக இருக்கும், ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் ஒரு வீடியோவுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.